రజనీకాంత్ రాజకీయ అరంగేట్రం గురించి సస్పెన్స్ అలాగే కొనసాగుతోంది. అయితే తాను పాలిటిక్స్ లోకి రాబోతున్నట్టు హింట్స్ మాత్రం ఇస్తున్నాడు తలైవ. వ్యవస్థ మారాల్సిన అవసరం ఉందని, నేను ఇప్పుడు పూర్తి తమిళియన్ అంటూ చేసిన వ్యాఖ్యలు అభిమానుల్లో మరికాస్త జోష్పించాయి. அப்படிங்கிற கேள்வி எனக்கு இப்போ 67 வயசு ஆகுது. 23 ஆண்டு தான் நான் கர்நாடகத்தில் இருந்தேன். 44 ஆண்டுகள் உங்க கூடவே வளர்ந்த கர்நாடகத்திலிருந்து ஒரு மராட்டியானோ ஒரு கன்னடக்காரனவோ நான் இங்க வந்திருந்தா கூட நீங்க என்னை ஆதரிச்சு அன்பு கொடுத்து பேரும் புகழும் பணம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து என்னை நீங்க தான் தமிழனே ஆக்கிட்டீங்க. சோ நான் பச்சை தமிழன். எங்க மூதாரு எங்க அப்பா எல்லாம் நாச்சிக்குப்பம் கிருஷ்ணகிரியில பிறந்தது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் அந்த ஆண் மக்கள் எல்லாமே பிரஜைகள் எல்லாமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கடமையை அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ எல்லாம் உடைச்சு திசையும் படுறதுனால உடம்பு எல்லாம் அப்படி இருக்கும். வீர விளையாட்டுகளை வச்சதே அவங்களையும் வீரர்கள் யோதர்கள் ஆக்குறதுக்கு தான். ஜல்லிக்கட்டு, இந்த கமசட்டை, இந்த கபடி, இந்த குஸ்தி எல்லாமே அவங்களும் பலமா இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ அவங்க கடமை செஞ்சுட்டே இருப்பாங்க. போர் வரும்போது எல்லாரும் இறங்கி அவங்க மண்ணுக்காக சுய மானத்துக்காக அந்த எல்லாரும் போராடுவாங்க. போர் வரும்போது அந்த மாதிரி எனக்கும் கடமைகள் இருக்கு, தொழில் இருக்கு, வேலை இருக்கு. உங்களுக்கும் கடமைகள் இருக்கு, தொழில் இருக்கு, வேலை இருக்கு. உங்க ஊருக்கு போங்க, உங்க கடமைகளை செய்யுங்க, உங்க தொழில் பார்த்துக்கங்க.